நாம காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருந்தேன். அது உனக்கும் தெரியும் மதன். அதனால எனக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. அதுல ஒருத்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபேன். அவ பேரு பாவனா. டேய் பாண்டி, நம்ம கோச் நம்மள ரொம்ப டென்ஷன் படுத்துறாருடா. இது வரைக்கும் தோத்ததே இல்லைங்கிற கர்வத்தில் அலையாதீங்க. இது லீக் கிளப். அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சகட்டு மேனைக்கு பயமுறுத்திட்டு இருக்காருடா. டோன்ட் வரி செல்வா, கோச் நம்மள பயமுறுத்தல, கேர்ஃபுல்லா இருங்கன்னு தயார்படுத்துறாரு, அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணணும். தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆனா நாம தான் காலி ஆகும். ஓகேடா, வழக்கம் போல நீ இருக்கிற தைரியத்துல தான் நாங்க இறங்குறோம். அது ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன? பாத்துக்கலாம், வாடா. பாவனா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபுட்பால் மேட்ச் மிஸ் பண்ணாம பாப்பேன். பாண்டி, நம்ம தேவாவுக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. சப்ஸ்டியூட் தேவைப்படும் நினைக்கிறேன். கார்த்திக் இறக்கலாமா இல்ல சுரேஷ் இறக்கலாமா? பாண்டி, உன்னதான்டா கேக்குறேன். யாரையாவது இறக்க தோல. டேய் பாண்டி. ஓகே ஓகே, உன் ஆள் வந்துட்டா. இனிமே யாரும் உன்னை அலர்ட் பண்ணணும் தேவையில்ல. கோல் தீயா பறக்கும். நீ போடா, போய் பேசுற. கோச் வந்தாருன்னா அத நாங்க பாத்துக்கிறோம். நீ போடா. தேங்க்ஸ். ஹாய் பாவனா. ஹாய். எங்க நீ வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். நான் வராம நீங்க கிரவுண்ட்ல இறங்கிடுவீங்களா என்ன? எது எப்படியோ வழக்கம் போல நீங்க தான் வின் பண்ணணும். இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல இன்னைக்கு முதல் அர்ச்சனை உங்களுக்கு தான். ஏ, மீனாட்சி அம்மன் வந்து ஃபுட்பால் மேட்ச் ஆட போறாங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. இந்தாங்க. உனக்கு ஓகே. இது வெறும் சம்பிரதாயம் தான். விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு கடவுளும் ஒரு கால்பந்தாட்டக்காரனும் ஒரே சமயத்துல என் முன்னாடி வந்தா நான் கால்பந்தாட்டக்காரன் கால்ல தான் முதல்ல விழுவேன்னாராம். இந்த வார்த்தை கடவுள் துவேஷம் இல்ல, ஆக்டிவா அக்ரெசிவா இருக்கிறது தான் தெய்வாம்சங்கிறாரு விவேகானந்தர். நீங்க அந்த அம்சத்திலே இருக்கீங்க. விவேகானந்தருக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர். பாண்டியா, வெறியோட விளையாடுங்க, வெற்றியோட வாங்க. ஓகே? உனக்காக வெயிட் பண்ற மாதிரி தான் பாவனா. ஒவ்வொரு மேட்ச்லயும் வெற்றிக்காக வெயிட் பண்றேன். நிச்சயமா ஜெயிச்சிடுவேன். டோன்ட் வரி. பாண்டியன், ஒரு மனுஷனோட அடையாளம் வெற்றி மட்டும்தான். இது உங்க கடைசி வெற்றியா இருக்கட்டும். என்ன பாண்டியா, தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மேனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதான். கண்டிப்பா பாவனா, எங்க டீம் தான் வின்னர்ஸா வருவாங்க. நாங்க தான் வின் பண்ணுவோம். கையோட என் காதலியை நான் கைப்பிடிப்பேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ் a lot. See you. அன்னைக்கு நான் மேட்ச்லயும் தோத்தேன், என் லைஃப்லயும் தோத்துட்டேன். பாவனா என்ன மட்டும் காதலிக்கல, என் வெற்றியும் சேர்த்துதான் காதலிச்சான்னு அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன். அந்த மேட்சை தோத்ததுல இருந்து அவ என்கிட்ட இந்த விலகி விலகி போக ஆரம்பிச்சா. இந்த மைதானத்தில் ஆரம்பிச்ச எங்க காதல் எங்கேயே செத்து போச்சு மதன். அவ என்ன நேர்ல சந்திக்கிறத குறைச்சா, என்கிட்ட போன்ல பேசுறத குறைச்சா, குறைச்சு படிப்படியா என் வாழ்க்கையில இருந்து காணாம போயிட்டா. பிஎல் படிக்கிறதுக்காக அவங்க அப்பா அவளை டெல்லிக்கு அனுப்பி வச்சாரு.
அங்கேயே படிச்சு பிராக்டிஸ் பண்ணி அவ லாயரா செட்டில் ஆயிட்டா. ஆனா என்னால பாவனாவை மறக்க முடியல. எங்க அம்மாவோட வற்புறுத்தலுக்காக தான் நான் கிரிஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மனசு முழுக்க பாவனாவை வச்சுக்கிட்டுனா நான் எப்படி கிரிஜாவை நெருங்க முடியும்? இதை நான் 2 பேருக்குமே பண்ற துரோகமா நினைக்கிறேன். அதான் மதன், நான் வீட்டுல பொய் சொல்றதுக்கு காரணம். ஏன் இடத்துல நீ இருந்திருந்தா நீயும் இதைத்தான் செஞ்சிருப்ப. போடா அறிவு கட்டவனே. எப்பவோ எவ்வளவு ஒருத்தி உன் வாழ்க்கையை கிராஸ் பண்ணி போயிருக்கா. இப்பவும் அவளே நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்களாம் போடா ஃபூல். உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் மீட் பண்ணதே இல்லடா. போதும்டா, செஞ்ச பாவம்லாம் போதும். இனியாவது வீட்டுல சகஜமாயிரு. பாவம்டா, பாவம் கிரிஜா. உன்னை மட்டுமே அவன் நம்பி வந்திருக்கா. அவளுக்கு போய் துரோகம் பண்றியே. போதும், இந்த நாடகத்தை இதோட முடிச்சுக்கோ. முதல்ல வீட்டுக்கு போ. இல்ல மதன், என்ன நானே பல தடவை சமாதானப்படுத்திக்க பார்த்திருக்கேன். முடியல. என்னால பாவனாவை மறக்க முடியல. முடிவா இப்ப என்ன சொல்ற? என்னைக்காவது ஒரு நாள் பாவனாவை பார்ப்பேன். அவகிட்ட நடந்த விஷயங்களை நான் சொல்லுவேன். என்ன அவ என்கிட்ட சமாதானமா பேசினா அதுக்கு பிறகுதான் என் மனசு சகஜமா மாறும். அது வரைக்கும் ஐம் சாரி டு சே, இதே நிலைமை தான் தொடரும். ஹேய் பாண்டி, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மணி 11 காலையில அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போனா இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. என்ன நடக்குது இந்த வீட்டுல? சும்மா ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? நானும் உங்களை மாதிரி தான் குழம்பி போய் உட்காந்துருக்கேன். அவ இஷ்டப்படி சமையல் மாறுது, அவ இஷ்டப்படி இந்த வீட்டுல ரூம் மாறுது. இன்னும் இந்த வீட்டுல என்னென்னலாம் அவ இஷ்டப்படி மாற போகுதுன்னு தெரியல. யமுனாவுக்கு தெரிஞ்சது. ஹாய். என்ன 2 பேர் இன்னும் தூங்காம இருக்கீங்க? இல்லம்மா, முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த வீட்டுல எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுல எங்க தூங்குறது? என்ன ரவி, உங்க அப்பா ஏதோ வருத்தமா பேசிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற? கல்பனா, நீ முதல்ல மேல வா, அப்புறம் பேசிக்கலாம். வா. டேய் ரவி, என்ன டேட்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க டேட். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே, பர்சனல் மேட்டர். கல்பனா, உனக்கு என்ன வேலை? மேல போ, மேல போ. என்னப்பா நீங்க ஒருத்தி பக்கத்துல இருக்கும்போது தனியா பேசணுங்கிறீங்க? கல்பனா என்ன நினைப்பா? ஆமாண்டா, கல்பனா என்ன நினைப்பான்னு நீ கவலைப்படுற. ஆனா அந்த கல்பனாவால சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எங்களை என்ன நினைப்பாங்கன்னு நாங்க கவலைப்படுறோம். என்னம்மா, அவ என்ன தப்பு பண்ணா? டேய், நீ சொல்றது உனக்கே நல்லா இருக்காடா? யாரா அந்த கல்பனா? உனக்கு அவளுக்கு என்னடா ரிலேஷன்ஷிப்? சதா எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பின்னாடி நீயும் உனக்கு பின்னாடி அவளும் சுத்திட்டு இருக்கீங்க. இப்படி நேரங்கட நேரத்துல வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. 4 பேர் பார்த்தா என்னடா நினைப்பாங்க? யார் அந்த 4 பேர்? யார் அந்த 4 பேருங்கிற? இங்க பாருங்க, முகம் தெரியாத யாருக்காகவெல்லாம் எங்களால் வாழ முடியாது. இது எங்க லைஃப், எங்க விருப்பம். பேரண்ட்ஸ் நீங்க, உங்களுக்கான மரியாதை குறைச்சல் இல்லாம கிடைக்கும். தட்ஸ் இட். இதுக்கு மேலே எங்களை யாரும் த்ரெட்டன் பண்ணக்கூடாது. முடியாது. டேய், நீ தனி மனுஷன் இல்லடா, உன்னை சுத்தி நாங்களும் இருக்கோம். இத பாரு, நீ பண்ற காரியம் உன்னை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, அது எங்களையும் பாதிக்கும். என்னம்மா, எங்களால உங்களுக்கு பாதிப்பு வந்துருமா? டேய், முட்டாள் மாதிரி பேசாத. யமுனா வீட்டுல நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க? ஓ, சோ கல்பனா விஷயத்துல நீங்க சொன்ன 4 பேர்ல அவங்கள அடக்கம் இல்லையா? அவங்கள நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இது நீ பேசலடா, உன்னை அவ பேச வைக்கிறா. இந்த பாரு ரவி, எங்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணை ஊருக்கு பேக் பண்ற வழியை பாரு. இல்ல அந்த காரியத்தை நாங்களே செய்ய வேண்டிய வரும். அப்பா,
தாராளமா செய்யுங்கப்பா. அப்படி செஞ்சா உங்க பையனையும் நீங்க சேர்த்து இழக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? ரவி, டேய் எஸ், அவளை நீங்க புறக்கணிக்க நினைச்சா உங்க பையனும் போயிடுவான். இது வெறும் பேச்சு இல்ல, இட்ஸ் அ ப்ராமிஸ். சொல்லுங்க, அவளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க போயிடுறோம். கல்பனா. டேய் ரவி, வேண்டாப்பா. அவளுக்காக எங்களை பிரியறதுக்கு கூட நீ ரெடி ஆயிட்டல்ல. ஆனா ஒண்ணு பிரிஞ்சுட்டு எங்களால இருக்க முடியாதுப்பா, இருக்க முடியாது. அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும்பா, இங்கே இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தை தப்பானாலும் அவளை கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். Mind it. மேடம் 7th வார்டில் இருக்கிற பேஷண்ட் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. யாரு? ஸ்டெல்லா தானே? வீக்லி ஒன்ஸ் அவங்க செக்அப் வர சொல்லிடு. ஓகே டாக்டர். ரூம் நம்பர் 21ல இருந்து இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வா. எஸ் டாக்டர். யமுனா, வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க உள்ள வாங்க. வாமா. வாங்க உட்காருங்க. என்ன மாமா, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னன்னு சொல்றது, எல்லாம் எங்க பையன் கொடுக்கிற மன உளைச்சல் தான். பாவம், அவர் என்ன பண்ணாரு? அவன் பாவமா? யமுனா, அவன் போக்கே சரியில்லம்மா. அவன் பழைய ரவியே இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா, எப்போ லண்டன்ல இருந்து வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ ஏண்டா வந்தான்னு இருக்கு. என்னத்த அப்படி அப்படி ரவி என்ன தப்பு பண்ணாரு? யமுனா, ரவி நமக்கெல்லாம் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்காமா. அத உங்ககிட்ட சொல்லாம எப்படியாவது அவனை நம்ம வழி கொண்டு வரலான்னு நாங்க 2 பேரும் முயற்சி பண்ணோம். ஆனா முடியலம்மா. இத பாருமா, அவனை திருத்தணும்னா அது உன்னாலதான் முடியும். அதான் இனிமேலும் மூடி மறைச்சா பிரயோஜனம் இல்லைன்னு உன்னை தேடி வந்திருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்த. எங்களை விட ரவி மேல நீதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க. இப்ப நாங்க சொல்ல போற விஷயம் உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அத சொல்லாம விட்டாலும் ரொம்ப தப்பா போயிடும். நீ சொன்னா அவன் கேட்பான். அவன் உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமா? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. யமுனா, ரவி லண்டன்ல இருந்து வரும்போது தனியா வரலாமா, கூட ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமாமா, அவ குடிக்கெடுக்க வந்த ராட்சசி. அவ நடத்தையும் பழக்க வழக்கமும் சகிக்கல. எல்லாம் இவ கொடுக்கிற இடமா, வசியம் வச்ச மாதிரி அவளையே சுத்தி சுத்தி வரான். என்னமா யமுனா, நாங்க 2 பேரும் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நீ எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே உட்கார்ந்திருக்க. மாமா, இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். யமுனா, ஆமா மாமா, ரவியும் அந்த பொண்ணும் க்ளோஸா மூவ் பண்றத இன்ஃபேக்ட் நானே நேர்ல பார்த்தேன். என்ன யமுனா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படியே இருக்க? சட்டையை பிடிச்சு யார் இவன்னு 4 அறை விட்டுருக்க வேண்டாம்? அந்த அளவுக்கு அவரை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்காத்த. இத பாருமா, என்ன இருந்தாலும் எங்க வீட்டு மருமகன் நீதான், நீ மட்டும்தான். உன்னை தவிர இன்னொரு பொண்ணை எங்களால மருமகளா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவன் ஏதோ கிறுக்கு பிடிச்சு பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். நேர போய் அவன் சட்டையை பிடிச்சு என்னடா 4 வார்த்தை கேட்கறத விட்டுட்டு எனக்கு உரிமை இருக்கா தகுதி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. இல்ல மாமா, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியாம நான் எப்படி மாமா கேட்க முடியும்? ஒன்னு 2ஆம் பட்சமாக்கிட்டு அந்த பொண்ணோட ஒரே ரூம்ல தங்குறதும் அவனோட ஒன்னா சேர்ந்து சுத்துறதும் இது போதாதமா அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு? நீ அவன்கிட்ட பேசுமா.
நீ முயற்சி எடுத்தாதான் அதுக்கு ஒரு வழி பிறக்கும். அவசரப்படாதீங்க அத்தை. ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா ரவி நம்ம கிட்ட பேசித்தான் ஆகணும். அவர் பேசட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பின்னாடி டிசைட் பண்ணிக்கலாம். அதை தீர்மானிச்சுதான் நான் இப்ப பொறுமையா இருக்கேன். நாம அவசரப்பட வேண்டாம் மாமா. சரிம்மா, உனக்கு எது தப்பு எது சரின்னு தெரியும். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுமா. ஆனா உன்னை தவிர வேற ஒருத்திய எங்க மருமகளா ஏத்துக்க மாட்டோம். அதுல நாங்க தெளிவா இருக்கோம். அப்படியே அவன் மாட்டேன்னு சொன்னான்னா அவனை தலைமுழுகிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. சரிம்மா, அப்ப நாங்க வரோம்மா. ம். வரேன் யமுனா. இறங்குமா. பாம்பே விபச்சாரத்துல சிக்கின்ற பெண்களை மீட்டிட்டு வந்திருக்க எங்களுடைய பாராட்டுக்கள் சார். எத்தனை பேர் சார் மீட்டிட்டு வந்திருக்கீங்க? 30 பெண்களை மீட்டு வந்து உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை சார். மெடிக்கல் செக்அப் நடந்துட்டு இருக்கு. நார்மலா இருக்கிற பெண்களுடைய சொந்த ஊர் அட்ரஸை கேட்டு அவங்க சொந்த ஊருக்கு அனுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களை அவங்க குடும்பத்துல சேர்த்துப்பாங்களா சார்? இது யாரும் ஆசைப்பட்டு செய்யற காரியம் இல்லம்மா, விதி. சில பேரோட சதி. சம்பந்தப்பட்டவங்களோட குடும்பத்துக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். அவங்கள குடும்பத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி முடியாத பட்சத்துல மறுவாழ்வு மையத்துல சேர்த்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க வழி செய்வோம். மெடிக்கல் செக்அப்ல நோய்வாய்ப்பட்டவங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க குடும்பத்துல சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். பெண்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கலாமா சார்? ப்ளீஸ் வேண்டாம் சார். சத்யா ஆசிரமத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. மூச்சு எடுத்து விடுமா. அந்த ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே, ஷீ இஸ் நார்மல். நீங்க போலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட். ஓகே டாக்டர், வாமா. உன் பேர் என்னம்மா? எந்த பேரை சொல்றீங்க? ஊருக்கு ஒரு பேரு. இப்போ என் பேரு திலகா. சாரிம்மா, உனக்கு ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? இருந்தாங்க, ஆனா இப்ப யாருமே இல்ல. சரிம்மா, நீ அப்படி போய் உட்கார். சிஸ்டர், அந்த திலகா பொண்ணுக்கு பிளட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு. அவங்கள கொஞ்சம் தனியா உட்கார வைங்க. ஓகே டாக்டர். சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா? அரேஞ்ச் பண்ணிட்டு சார் வந்துட்டு இருக்கேன். யார் யார் சொந்த ஊர்ல போய் குடும்பத்தோட சேரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். போய் தேய்ச்சி விடு. சரிங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்ல, தயங்காம உட்காருங்க. பேஷண்டோட ஃபைல் இந்தாங்க. உங்க பேர் என்னம்மா? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. மிரட்டாதீங்க, சாஃப்டா கேளுங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஈஸ்வரி. கொஞ்சம் கையை நீட்டுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க இங்க இருக்கோம். உங்க பாம்பே வாழ்க்கைய ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. கை நீட்டுங்க ப்ளீஸ். இவங்க பிபி செக் பண்ணுமா?